அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஜூலை மாதம் 2005ஆம் ஆண்டு ஓட எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம மார்க்கம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, மார்க்கத்தின் சீர்கேடு. இதுதான் வந்து ஆர்டிக்கலோட தலைப்பு. அதுக்கு வந்து ஒரு உபதலைப்பு இருக்கு. ஏதோ மெயின் ஹெட்டிங் மாதிரி தான். இஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இஸ்லாமோட ஸ்பெல்லிங் வந்து ISLAM தான். இஸ்லாம் நம்ம எழுதுவோம். இங்கே வந்து HISLAM அப்படி இஸ்லாம் அப்படின்றத ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்லாம்ன்ற மார்க்கம் வந்து மனித ஊடுருவல், மனிதனால சீர்கேடு எவ்வளோ இருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்காக, சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்காக இஸ்லாம்ன்ற தலைப்பை வைக்காம இதுக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹியூமன்ல இருந்து ஹெச் எடுத்து இஸ்லாம் சேர்த்து இஸ்லாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு அழகான பாதையில நம்மளோட பயணத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். உங்களோட பயணத்தை நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பத்துல வந்து நிறையா மிருகங்கள்ல பார்க்குறீங்க, அதே மாதிரி பூச்சிகள் பார்க்குறீங்க, அழகழகான பூச்சிகள், பறவைகள் எல்லாம் பார்க்குறீங்க, பெரிய பெரிய பச்சை பசுமையான மரங்களை பார்க்குறீங்க, தெளிந்த நீரோடை வந்து பார்க்குறீங்க. அது சூரிய வெளிச்சத்தில் அப்படி ஜொலிச்சு கொண்டே வந்து அந்த நீரோடை வந்து ஓடுது. அப்புறம் பல விதமான வண்ணங்கள்ல வந்து பூச்சிகள் மகரந்த சேர்க்கை வந்து செய்யுது, அழகழகான மலர்கள்ல. ஸோ உங்களுடைய பாதங்கள் வந்து நல்ல இதமான ஒரு மண்ணில் வந்து நீங்கள் கால் வச்சு நடக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப சுத்தமான காற்றை சுவாசிக்கிறீங்க. அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது வானம் அழகா ப்ளூ கலர்ல அழகா வந்து இருக்கு மேகங்களோட. அதுல வந்து பறவைகள் வந்து பறந்து செல்லுது. நீங்க போற வழியிலேயே அப்படியே வந்து மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்து போறீங்க. அந்த தெளிந்த நீரோடைகள்லயே வந்து நீங்க உங்களை வாஷ் குளிச்சுக்கிறதோ, இல்லை நீங்கள் அங்கேயே வந்து உங்களை வந்து சுத்தம் செய்து கொள்றீங்க. அதில் வந்து ஸ்விம் பண்ணி நீங்கள் வந்து மகிழ்ந்துக்கிறீங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து அழகான குளங்கள், அமைதியான குளங்கள் வருது. அதில் வந்து அழகிய தாமரை மலர்கள் வந்து மலர்ந்திருக்கு. இந்த செல்லக்கூடிய இந்த வழியில வந்து அதற்கான ஆபத்துகளும் வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த ஆபத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்துடலாம். அதுக்கான கைடு ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கைடை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆபத்துகள், வரக்கூடிய அபாயங்கள், இந்த பாதையில் உள்ள அபாயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா வந்து கடந்துடலாம். ஆனா இந்த பாதையில வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ சில மாற்றங்களை நீங்க வந்து உணர ஆரம்பிக்கிறீங்க. அதாவது மிருகங்கள் கம்மியாக ஆரம்பிக்குது, பூச்சிகள் வந்து கம்மியாகுது, தெளிந்த நீரோடை கலங்கலாகுது, நீர் வற்றி போகுது, ரொம்ப குறுகிய ஒரு நீரோடையா அது வந்து மாறுது. பழங்கள் பழுத்து தொங்கிய மரங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து மரமே வந்து இறந்து போய் காந்த இலைகளோட தொங்குது. குளங்கள்ல இதுக்கு மேல வந்து பூக்கள் வந்து மலர்ந்து இல்லை. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை, தெம்பு இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகுது, மூச்சு வாங்குது, நடக்க முடியல. ஸோ நீங்கள் பயணத்தை தொடங்குன்னு ஆரம்பிச்சப்போ நீங்கள் பார்த்த வழியில பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறுது. இப்போ வந்து அதிகமா வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சயின்ஸ் வழிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. வழிகள் தான், இந்த சைடு போங்க, அந்த சைடு போங்கன்னு. அது வந்து உங்களுக்கு பயணத்தோட ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட டிராவல் கைட்ல அந்த இல்லாத வழிகளை புதுசா நீங்க போற வழியில பாதியிலே வந்து பாக்குறீங்க. திடீர்னு நடுவுல வந்து அவங்களா நான் தான் வந்து உங்களுக்கு வழிகாட்ட போறேன் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு வந்து இதுதான் சரியான வழி, இந்த பாதையில போங்க அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து வழிகாட்டுறாங்க.
ஸோ அதில் வந்து பயணித்து கொண்டு கூட சேர்ந்து உங்களோட கூட சேர்ந்து பயணத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருது. வேறுபாடுகள் வந்து அவங்க பிரிஞ்சு வேற வேற குழுக்களாக வந்து போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு குழுவும் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை தான் அழகிய பாதை, அதுதான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கோலை போய் எல்லையை போய் நீங்கள் அதில் தான் வந்து அடைய முடியும், எங்களோட வரலன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க இந்த காட்டில் அப்படின்னு உங்களை வந்து பயமுறுத்துறாங்க. சில மக்கள் சில குழுக்கள் வந்து அவங்களாவே அவங்களோட சொந்த பாதைகளை நாங்களே வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பாதையிலேருந்து புதுசாக ஒரு பாதையை அவங்களே வந்து உருவாக்குறாங்க. அவங்களே அவங்களோட புத்தகங்களை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இதுதான் சரியான பாதை, இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்கள் வந்து ரொம்ப தெளிவா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் டைம் பீரியட்ல ஒன்னொன்னா நடக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ மாறிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால வந்து உணர முடியல. சில பேர் வந்து கைட்ல ஸ்டார்டிங்ல கொடுக்கப்பட்ட கைட்ல என்ன என்ன திசையில போகணும்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை விட டோட்டல் ஆப்போசிட்டா அவங்க வந்து வேற ஒரு திசையை காமிச்சு இதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட சொந்த ஒப்பீனியன்ஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு பாதி தூரத்துல எப்படி நம்மளுக்கு வந்து தோணுது அப்படின்னா, இப்போ நம்ம கூட சேர்ந்து பயணித்த மக்களோடயே சேர்த்து நம்ம இப்போ இவங்களோடயே சேர்ந்து போகணுமா, இல்லை நம்ம புதுசாக ஒரு குரூப்பை வந்து குழுவை வந்து கண்டுபிடிக்கணுமா, இல்லை நம்மளே சொந்தமாக ஒரு பாதையை நம்மளே வந்து அமைச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு குழம்பிய நிலையில தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். அப்போதான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, அப்போ நான் ஆரம்பிச்சப்போ ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பாதை, அந்த பாதையில தான் நான் இருக்கேன்னு நான் வந்து நினைச்சேன். அந்த அழகிய பாதைக்கு என்னாச்சு, என்னோட பாதை ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வருது. இந்த கேள்வியை நீங்க அதே கேள்வியை நீங்க வந்து உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கிட்ட ஏதோ வந்து தப்பா இருக்கு, நீ வேற என்ன பாதையை பத்தி பேசிட்டு இருக்க, நம்ம சரியான பாதையில தான் நம்ம வந்து கரெக்டா தானே வந்துட்டு இருக்கோம், நீ எதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட திரும்ப வந்து எப்படி சரியான பாதையில நம்ம வந்து போறது, நம்ம முன்னாடி வந்த பாதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த பாதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அங்க எப்படி திரும்பி போறது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நீ என்ன கிட்ட ஏதோ வந்து தப்பா இருக்கு, உன் கண்கள்ல ஏதோ தப்பா இருக்கு, உன்னோட எண்ணத்துல ஏதோ வந்து தப்பா இருக்கு அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணமா வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட அழகிய பாதையை அவங்களே வந்து ஆரம்பிச்சுக்கிட்டனால ஸ்டார்டிங்ல கூட இருந்த அழகிய பாதை எது உண்மையான அழகிய பாதை அப்படின்றதே அவங்களுக்கு வந்து மறந்து போய் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்கனால வந்து ஞாபகம் கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த அழகிய பாதை, அந்த அற்புதமான பாதை வந்து இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா வந்து மாறிடுது. ஸோ இந்த பாதை அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசினது தான் வந்து நம்மளோட மார்க்கத்தோட பாதை வந்து இருக்கு. அதுதான் இவங்க வந்து இவ்வளோ நேரம் அப்படி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளோட மார்க்கத்தின் நிலை, மார்க்கத்தின் பாதையை தான் நம்ம இந்த அழகிய பாதையா நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மார்க்கத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட உண்மையான முகம் என்னது, உண்மையான பாதை என்னது அப்படின்றதே வந்து மக்கள் மறந்து போய் இது எவ்வளோ அழகா இருந்துச்சு, நம்ம எப்படி போகணும், எப்படிப்பட்டதா இது இருந்துச்சு அப்படின்றதே மக்கள் மறந்து போய் அவங்களோட சொந்த இதுலயே வந்து மக்கள் மூழ்கி போயிட்டாங்க. அதுதான் வந்து இஸ்லாத்தை வந்து அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமை வந்து மறந்து போய் இப்போ அது வந்து இஸ்லாம் ஆயிடுச்சு. அதாவது ஹியூமன் மேட் இஸ்லாமா வந்து மாறி அது இஸ்லாமா இப்போ வந்து இருக்கு, இஸ்லாத்தை மறந்துட்டாங்க அப்படின்றதுதான் இதோட கருத்தா வந்து இருக்கு.
ஸோ உண்மைய வந்து உண்மைய நோக்கி செல்றது, எது உண்மை அப்படின்றதையே நெறைய மக்களால வந்து அத ரெகக்னைஸே பண்ண முடியல. கண்டறியவே அவங்கனால வந்து முடியல. நம்ம இருக்கிறது தவறு அப்படின்றத அவங்கனால உணரவே முடியல. ஸோ இவ்ளோ இவ்ளோ காலங்களா நம்மளோட மார்க்கம் வந்து என்னாச்சு அப்படின்னா, அது வந்து உருக்குலைஞ்சு போயி, அ இஸ்லாத்தோட அடிப்படையே வந்து அ இல்ல. அதுவே வந்து இணை தெய்வ வழிபாட்டுல தான் வந்து இருக்கு. ஷஹாதாவே. ஸோ இஸ்லாமே வந்து இங்க உருக்குலைஞ்சு போய் தான் வந்து இருக்கு. அது மாரி நம்மளோட ஆன்ம ரீதியா நம்மளோட வளர்ச்சி அப்போ வந்து எல்லாமே தப்பா இருக்கிறப்போ, நம்ம ஆன்ம ரீதியான வளர்ச்சியும் வந்து அங்க ரொம்ப கம்மியா தான், ஒண்ணுமே இல்லாம தான் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு கடினமான பாதையா, ஆ ஆன்மீகத்துல ரொம்ப கடினமான பாதையா வந்து ஆக்கி வச்சுட்டாங்க. எதுன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இணை தெய்வ வழிபாடு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஷஹாதா, முஹம்மது நபிய வந்து சேர்த்து சொல்றது. ஆ அதுலயே வந்து இணை தெய்வ வழிபாடு வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து கூட சேர்ந்து தர்கா அது இது மத்த செயின்ஸ வந்து இது பண்றது அப்படின்னு நூற்றுக்கணக்குல நம்மளால எண்ணியே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க மக்கள். ஸோ இறை நிந்தனையான நெறைய விஷயங்கள் டாக்ட்ரைன்ஸ் எல்லாத்தையும் கூட இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அ ஸ்காலர்ஸ் அறிஞர்கள் அவங்க ஆட் பண்ற விஷயங்கள்லாம் வேற. அது வேற அது வந்து தனியா. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னென்னலாம் சேரும் அப்டின்னா, நெறைய சட்டதிட்டங்கள். எப்படி வந்து ஒரு விஷயத்த செய்யணும், எப்படி தொழுவணும், எப்படி உது செய்யணும், எப்ப எது செய்யணும், எப்ப எது செய்யக்கூடாது. ஆ ம் பாத்ரூம் போறதுக்கெல்லாம் ஒரு துவா, வரும்போது ஒரு துவா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டு இல்ல. இது மாரி நெறைய ஹதீஸ்கள், நெறைய ரிச்சுவல்ஸ் அல்லாஹ் சொல்லாத நெறைய சட்டதிட்டங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க இப்போ. அல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஸ் அதாவது இவங்கள உருவாக்கி வந்து அ அனுப்புறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விதங்கள்ல மார்க்கத்த வந்து அ அதோட உண்மை தன்மையிலருந்து ரொம்ப தூரம் அத வந்து தள்ளியே வச்சிருக்காங்க. அத வந்து சீர்கேட்டிலேயே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி மார்க்கம் வந்து சீர்கேட்ல இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்டின்னா, அந்த மார்க்கத்த ஃபாலோ பண்றப்போ நம்மளோட அ ஆன்மா வந்து தூக்க நிலைக்கு வந்து போயிடுது அப்டின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட நம்ம ஒழுங்கா வந்து தொழுது, திக்ர் ஓதி, அல்லாஹ் சொல்ற விஷயங்கள செய்யும்போது தான் அதுதான் வந்து ஆன்மாவுக்கு வந்து உணவா இருக்கு. அப்பதான் நம்மளோட ஆன்மா வந்து வளர்ச்சி பெறுது. ஸோ இவங்க இந்த மாரி தப்பு தப்பாவே எல்லாமே செய்றப்போ, அப்ப ஆன்மாக்கு வந்து ஊட்டச்சத்தே கிடைக்காது. ஸோ ஆன்மா வந்து அதோட தூக்க நிலைக்கு வந்து அது வந்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்த சீர்கேடு, இந்த குழப்பம், இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நடுவுல நன்னெறியான ஒரு ஆன்மா வந்து கடவுளோட நாட்டத்திற்கு இணங்க கண்டிப்பா அல்லாஹ் வந்து அத திரும்ப அ கொண்டு வந்துருவாங்க சரியான பாதைக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல நம்ம எல்லாருமே வந்து நெறைய பேரு இதுக்கு சப்மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு பாதையில தான் நம்ம வந்து இருந்திருப்போம். இருந்து அப்ப நம்மளுக்கு மனசுல அந்த அந்த ஆன்மால வந்து அந்த நன்னெறி எல்லாம் கண்டனால தான் அந்த சீர்கெட்ட மார்க்கத்துல இருந்து சரியான மார்க்கத்துக்கு அல்லாஹ் நம்மள வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அவங்க நன்னெறியாளர்கள் வந்து பயப்படுறதுக்கும் தேவையில்ல. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்ட வந்து உண்மையா வந்து இருக்கு. அல்லாஹ் குரான்ல சூரா 2 வசனம் 62ல நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. யாரு வந்து நம்பிக்கை கொள்றாங்களோ, அவங்க வந்து ஜூயிஷா இருந்தாலும் சரி, இல்ல கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இல்ல மதம் மாறி வந்தவர்களா இருந்தாலும் சரி, யாரு முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு, இறுதி நாள் மீது நம்பிக்கை கொண்டு, ஒரு நன்னெறியான வாழ்வு நடத்துறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கான வெகுமதி அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பயப்படுறதுக்கும், அஞ்சுவதற்கும் ஒன்றுமில்லை. அன்று அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சூரா 2 வசனம் 62ல சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த கற்பனையா பார்த்த இந்த பயணத்துல, அந்த பாதையில சொல்லப்பட்ட படைப்பினங்கள், செடி, மரம், கொடிகள் அதுல வந்த மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ்வோட திட்டத்திற்கு இணங்க தான் அது வந்து நடந்துட்டு இருக்கு.
ஸோ ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இந்த பூமியில அதுக்கான பர்ப்பஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது ஏன் வந்துச்சு அப்படின்ற பர்ப்பஸ் வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம இங்க ஏன் வந்தோம் அப்படின்ற காரணம் நம்மளுக்கு வந்து தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். நம்மளோட இந்த வாழ்விற்கான காரணம் வந்து எல்லாருக்கும் ஒரே காரணம் தான் இங்க வந்திருக்கோம். திரும்ப போறதுக்கும் ஒரே ரீசன் தான். ஸோ நம்மளோட எல்லாரோட பர்ப்பஸும் வந்து ஒண்ணுதான். ஸோ எல்லாருமே வந்து கடவுளுக்கு அடிபணிந்தவர்களா தான் நம்ம வந்து இருக்கிறோம். இதுல இருக்கிற பழமா இருந்தாலும் சரி, அது நீரோடையா இருந்தாலும் சரி, தூய்மையான காற்றா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்க அருட்கொடைகளா வந்து இருக்கு. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அப்படிதான் ரம்மியமா அழகா வந்து இருக்கும். ஸோ இந்த நம்ம பாதையில தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த தெளிந்த நீரோடை கலங்கல் ஆகுது, காற்று மாசுபடுது, இந்த பூக்கள், மரங்கள், செடிகள் எல்லாமே உயிரற்று போகுது அப்படின்னா அது வந்து மார்க்கத்தோட சீர்கேட்டை தான் வந்து அதை வந்து குறிக்குது. ஆனா இதுல துரதிருஷ்டவசமா நிறைய மக்கள் வந்து இந்த சீர்கேட்டிலேயே வந்து அவங்க திருப்தியா வந்து இருக்காங்க. ஆனா ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அவங்களோட ஆன்மாவோட தேடல் வந்து அவ்வளவுதான் வந்து இருக்கு. ஸோ இதுலயே போறப்போ அவங்களோட தேடல் வந்து கம்மியாகி ஆன்மா வந்து தூக்க நிலைக்கு போயிட்டனால அவங்க அதுலயே வந்து திருப்தி அடைந்து போய் அதே பாதையிலேயே வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து சரியானது இல்லையே அப்படின்றத அவங்களுக்கு சொல்றதுக்கோ இல்லை யோசிக்கிறதுக்கோ அந்த ஆன்மா கிட்ட அங்க வந்து அந்த தேடலோ அந்த ஸ்ட்ரென்த்தோ வந்து கிடையாது. ஸோ அந்த பாதையில போறப்போ நம்மளுக்கு வந்து வருது, இல்ல நம்ம வந்த பாதை வந்து இது இல்லையே, அது நல்லா இருந்துச்சு, அது இப்படி இருக்கே அப்படின்னு அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து அதுதான் நம்மளை வந்து சரியான பாதையில வந்து வச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட ஆன்மாவோட தேடல் தான் வந்து சரியான இதுல நம்மளை வந்து வச்சிருக்கோம். ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து இதுதான் வந்து நம்மளோட மார்க்கம் வந்து இதுதான் நம்மளோட மார்க்கத்தோட வழிமுறை இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுல அவங்க வந்து திருப்தி அடைந்து போறப்போ நம்மளோட ஆன்மாக்கு வந்து இல்லை, இது வந்து இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு உணர முடியுது நம்மளால. அதுல ஏதோ தீமை இருக்கு, இது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாதையில வந்து நம்ம தொடர்ந்து இந்த குழப்பத்திலேயே போறது எப்போ போய் முடியுது அப்படின்னா, இல்ல இது வந்து சரி கிடையாது அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா முன்னாடி நம்ம குழப்பத்திலேயே இருக்கிற போது நம்ம அதிலேயே தொடர்ந்துகிட்டே இருக்கோம். அதுலேருந்து நம்ம நிறுத்தி ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து நிறுத்தி, இல்லை நம்ம வந்து சரியான பாதைக்கு போகணும், இது கண்டிப்பா நம்ம வந்த பாதை கிடையாது, நம்ம போகணும், திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றப்பதான் நம்மளால அதுல இருந்து வெளியே வர வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து இருக்கிற மோனோதிஸ்ட் ரிலீஜியன்ல, அதாவது ஒரே ஒரு கடவுள் மட்டும் வணங்குற மார்க்கங்கள்ல இருக்கிற 3 மார்க்கத்துல இது 3மே வந்து சரியான பாதையில வந்து இல்லை, இன்க்ளூடிங் இஸ்லாத்தையும் வந்து சேர்த்துதான். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய உலகத்துல மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மார்க்கங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்பிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. இதுல மோனோதிஸ்ட் ரிலீஜியன் மக்களால ஓர் இறைவாதம் சொல்லக்கூடிய மதங்கள், ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மதங்கள் அப்படின்னு நாங்க வந்து ஒரே ஒரு இறைவனை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மதங்களும் வந்து அப்படி கிடையாது. அதுவும் வந்து சிதைக்கப்பட்டுதான் இருக்கு. அதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய மார்க்கம் இஸ்லாத்தையே நம்ம வந்து சொல்லலாம். மக்கள் வந்து இணைதெய்வ வழிபாட்டுல இருக்கும்னு தெரியாமையே அவங்க வந்து முகமது இணைய வச்சுட்டு வந்து இருக்காங்க. ஸோ இது மாதிரிதான் மற்ற மதங்களும் இருக்கு. ஸோ ஒரு சைட்ல வந்து பார்த்தப்போ அதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு 4200 மார்க்கங்களை வந்து உலகளால மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து நிறைய பிரிவினைகள்லாம் வந்து இருக்கு. மத ரிலீஜியஸ் பாடிஸ்லாம் வந்து நிறைய இருக்கு, சில குரூப்ஸ் வந்து இருக்கு. அது மாதிரி இதுவரை ஒவ்வொரு டைப்லயும் வந்து மொத்தமா வந்து 4200 இது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணு ஒரிஜினல் ஒரிஜினல் ஆன்ம ரீதியான பாதை, ஸ்பிரிச்சுவல் இறைவேத பாதை வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அல்லாஹ் சொன்ன சப்மிஷன் மட்டும்தான். அல்லாஹ் அவரோட படைப்புகளுக்காக சொன்ன காமிச்ச ஒரே வழி வந்து சப்மிஷன் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள வந்து அந்த பாதையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து எடிட்டர் ஒரு நோட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. அந்த புக்கோட டைட்டில் தான் வந்து இஸ்லாம். அதை எழுதின ஆத்தர் பேர் வந்து டாக்டர் டக்ளஸ் பிரவுன். ஸோ இந்த புக் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலை, இன்னும் அந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அப்போ சொல்லப்பட்டது, இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த புக்கில் வந்து அவர் அதை தான் வந்து சொல்கிறாரு. ஏன் இதுக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னு வந்து தலைப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து அதுக்கு ஹியூமன் வர்ஷிப் ஆஃப் காட், கரப்ஷன் எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து கடவுளை வழிபடுறதுல எப்படி வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் அவர் வந்து இஸ்லாமுக்கு பதிலாக அது வந்து ஹியூமனோட இது சேர்த்து இஸ்லாம் அப்படின்னு அதோட தலைப்பா வச்சு அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த இஸ்லாம் அப்படின்றது வந்து இஸ்லாம் கிடையாது கண்டிப்பா. அது வந்து இந்த இஸ்லாம்ல இருக்கிற வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா, அல்லாஹ் சொல்லப்படாத விஷயங்கள துவக்கி அதை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதை இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்றாங்க. மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒரு மார்க்க பழக்கமா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ இதை குறிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க இஸ்லாம் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அல்லாஹ் சொல்லாத ஒருத்தர், ஹிஸ்னா ஒரு மனிதனை வந்து அது குறிக்குது, ஹியூமனை வந்து குறிக்குது. ஸோ அவங்கள வந்து சோர்ஸா வச்சுதான் இப்போ உள்ள இஸ்லாம் வந்து இருக்கு. அதை வச்சுதான் இந்த ஆர்டிக்கலை வந்து அவர் தலைப்பிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நிறைய புதுவிதமான இனோவேஷன்ஸ்க்கும் போலியான பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய இதுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.